தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகள் தங்களின் அதிருப்திகளை அதன் உச்சமன்ற கூட்டத்திலேயே விவாதிக்க வேண்டும் என அம்னோ துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் கூறியிருப்பதை கேட்டு சிரிப்பதா அழுவதா என தமக்கு தெரியவில்லை என மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறியுள்ளார். தொக்மாட் என்றழைக்கப்படும் முகமது ஹசானுக்கு செலக்டிவ் அம்னேசியா, அதாவது தேவையான போது மறதி ஏற்படும் நோய் இருப்பதையே அவரின் பேச்சு காட்டுவதாக சரவணன் சாடியிருக்கின்றார். இதுநாள் வரை அம்னோதான் தேசிய முன்னணி உச்சமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு தலைப்பட்சமாக பலமுறை முடிவெடுத்து வந்துள்ளது. 15வது பொதுத் தேர்தலுக்கு பிறகு தேசிய முன்னணி தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜாயிட் அமிடி ஒரு தலைப்பட்சமாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பிரதமராக ஆதரிப்பதாக கூறி அரண்மனைக்கு ஒரு கடிதத்தை வெளியிட்ட போது பிஎன் நெருக்கடியில் தள்ளப்பட்டது. இது பாரிசான் உச்சமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் செய்யப்பட்டது. 6 மாநில சட்டமன்ற தேர்தலில் அம்னோவுக்கு எத்தனை தொகுதிகள், கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற ஒதுக்கீடுகளும் ஒரு தலைப்பட்சமாகவே மேற்கொள்ளப்பட்டன. மாயிகாவுக்கும் மாசிசாவுக்கும் கூடுதலாக 2 தொகுதிகள் அம்னோ தலைமையால் தன்னிச்சையாக மறுக்கப்பட்டது. ஒற்றுமை அரசாங்கத்தில் தேசிய முன்னணிக்கு அமைச்சர் பதவிகள் ஒதுக்கப்பட்ட போதோ, பின்னர் அமைச்சரவை மாற்றத்தின் போது அம்னோவின் டத்தோஸ்ரீ ஜோஹாரி கானி அமைச்சரானதோ தேசிய முன்னணி மட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா? இப்படி எந்த முக்கிய முடிவும் தேசிய முன்னணி உச்சமன்ற கூட்டத்திற்கு கொண்டு வரப்படாமல் அதன் தலைமையே தன்னிச்சையாக முடிவெடுத்து வந்துள்ளது. அப்போதெல்லாம் கூட்டணி தர்மம் மீறப்பட்ட போது அமைதியாய் இருந்துவிட்டு எதுவானாலும் உச்சமன்றத்தில் பேசுங்கள் என தொக்மாட் இன்று மாய்காவுக்கு உபதேசம் செய்கிறார். இது நியாயமற்றது மட்டுமல்ல, மிகவும் முரண்பாடானது என சரவணன் சாடினார். மாய்கா எப்போதும் உறுதியாகவும் தொடர்ச்சியாகவும் கொள்கையுடனும் குரல் கொடுத்து வருகிறது. உண்மையான பிரச்சனை மாய்காவின் மௌனம் அல்ல, மாறாக கூட்டணி நம்பிக்கையை அம்னோ காட்டிக் கொடுப்பதுதான் என சரவணன் கூறினார். சமூகத்தின் கண்ணியமும் கூட்டணி அரசியலின் கொள்கைகளும் ஆபத்தில் இருக்கும்போது மாய்கா ஒருபோதும் அமைதியாக இருக்காது என்றும் அந்த தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் காட்டமாக கூறியுள்ளார்.